ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு இதுக்காக நீங்கள் சம்மதம் தெரிவிச்சிட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆனால் சம்மதம் தெரிவித்தாலும் அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம ஆராயாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பக்குவங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு அதுக்கான பக்குவங்கிறது இருந்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. உங்களுக்கு அதுக்கான இதுங்கிறது ஒரு டைம்ங்கிறது வேணுங்கிற மாதிரி தான் எனக்கும் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதையும் பேசி ஒரு பயன் இல்லை. பேசுறதுனால என்ன ஆகப்போகுது? எல்லாமே சரியாகிடும். போக போக எல்லாம் ஒரு டைமிங்க்கு சரியாகக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதுக்கு இடையில நம்ம யாருக்காகவும் இதுக்கு விஷயத்துக்காக நம்ம இது பண்ண தேவையில்ல. போக போக எல்லாம் சரியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி நீங்கள் விடுங்க. அதுக்காகலாம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு காரணத்தை இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அந்த நேரத்துக்கு அதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கான தருணங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்துக்குமே சரிசமமாக ஒரு சில விஷயங்களை இது பண்ண முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாத நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அது எதுவுமே நம்மளுக்கு பயனில்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாமே நம்மளுக்கு பயனான விஷயங்களை தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு இடையில நம்ம ஒரு ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கேட்டாங்க. என்ன ஃபீஸ் வரும்? எதாக இருந்தாலும் சொல், நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைம்மா எனக்கு ஏற்கனவே காலேஜ் படிக்க வச்சதே உங்களுக்கு அதிகமான ஒரு செலவு வருது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு இதை நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு போக போக ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நானாகவே என்னை இது பண்ணிக்க பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது நடக்குதோ நடக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க, நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாயிடும். அதுக்கு இடையில நம்ம யாரையும் அது இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த நேரத்துக்கு இது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அது புரியாத விஷயங்களை நம்ம என்றைக்குமே மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எதையுமே இப்போ ஒரு சில விஷயங்களை மாற்றிக்க முடியாத மாதிரி தானே இருக்குது. அப்படி மாற்றிக்க முடியாத விஷயங்களை நம்மளால் யாருக்கிட்டேயும் நம்ம இன்னும் பேசுகிற மாதிரி நிலமையில இல்லை. பேசணுன்னா அதுக்கு இடையில நிறைய நம்மளுக்கு ஒரு சில இது விஷயங்கள் குழப்பமான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ அதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே, இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இடையில நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த சரியாக இது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்டுக்க வேண்டாம். எது நடக்குதோ அது நடந்துக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு அதுக்கு இடையில என்னென்ன காரணங்கள் வேணுமோ அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு தெம்பும் தைரியமும் வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு இடையில நம்மளுக்கு போக போக எல்லாமே சரியாயிடுங்கிறது தான் நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ அதுக்கான